இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. எனக்கு தேவன் கிட்ட இருந்து ஏதாவது கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் சின்ன வயசுல நம்மள பெரும்பாலோர் கேட்டிருக்கிறத நானும் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு வார்த்தையை மட்டும் காட்டும். நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். தேவனால சுவிசேஷ பணிக்காக அழைக்கப்பட்டவங்க நாம் அனைவரும் மற்ற ஜனங்களை அவரோடு இணைக்க, அவர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்த மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படிங்க எல்லாருக்கும் ஒரு சுவிசேஷ பணி இருக்கு. அதை நான் மேடையில நின்னதுக்காக மட்டும் இல்ல, நீங்க கீழே இருக்கிறதுனால மட்டும் இல்ல. உண்மையா சொல்லணும்னா, உலகம் முழுவதும் இங்க மேடையில நிக்கிற சிலரை விட நீங்க தான் அதிகம் முக்கியமானவங்க. ஏன்னா மற்ற மக்களுக்கு உண்மையிலேயே இயேசு தேவைப்படும் இடங்கள்ல இருக்கிறவங்களும் நீங்க தான். இயேசுவை தேடுறவங்கள அநேகர் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கல. நான் அநேக ஆண்டுகளா இத மக்கள் கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றேன். ஏன்னா நாம தேவனுக்கான தூதர்கள். விரிவாக்க வேதத்துல ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்துன்னு சொல்கிறது. இது மிகப்பெரிய விசேஷம் இல்லையா? ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்கான ஸ்தானாதிபதிகள். ஆகவே உங்கள் சுய உலகம் என்று சொல்லப்படும் பகுதியின் பொறுப்பாளி நீங்கள் தான், அது எதுவாக இருந்தாலும். வேலையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள், மளிகை கடையில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், உடற்பயிற்சி கூடத்தில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், நீங்கள் எங்க போனாலும் தேவனை பிரதிபலிக்கிறது உங்களுக்கு மிக முக்கியம். இப்படி சொல்றதுனால நீங்க எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேணும்னு அது அர்த்தப்படுத்துறதே இல்ல. அது எல்லாருக்கும் வசதியாவும் இருக்காது. இந்த விஷயம் பலருக்கு சௌகரியமா இருக்காதுன்னு தெரியும். ஆனா தேவன் கதவை திறந்தால், ஏதேனும் ஒருவரோடு உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைத்தால் அதை துணிச்சலாக செய்ய வேண்டுவதுதான் முக்கியம். நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாம மிகப்பெரிய செய்தி அறிவிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமென். இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிறிஸ்தவர்களா வாழும்போது, உலகத்துல மோசமான, அசிங்கமான, அருவருப்பான மனிதர்களை பார்க்கும்போது நாம நம்முடைய தயவை அவங்களுக்கு காட்டி, அவங்கள பார்த்து சிரிச்சு, அவங்கள பாராட்டி, அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்துல உதவி செய்யறது தான் மிகவும் நல்லது. இப்படி கதவுகள் திறக்கப்படும் போது சீக்கிரம் கிறிஸ்து உங்கள் இரட்சகர் என்றும், அவர்தான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்றும் அவர்களுக்கு எளிதாக பகிர முடியும். அதுக்கு பிறகு அவங்களோட பேசி ஆலயத்துக்கு அழைக்கவும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் கலந்துக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். ஆமேன். இப்படித்தான் நீங்க போற இடத்துல எல்லாம் தேவனை பிரதிபலிக்க முடியும். நம்ம எல்லாருக்குமான தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. அநேக நேரம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா, ஒருவேளை உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா எடுத்துக்கங்களேன். ஆனாலும் ஒரு புதிய வேலையை யாராவது பரிந்துரை பண்ணாங்கன்னா, அப்ப சரியா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா புது வேலையில கொஞ்சம் கூடுதலா சம்பளம் கிடைக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால, இடையிடையே உங்க மனசு குழப்பமா அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? இந்த புதிய வேலையை எடுக்கணுமா வேணாமா? இப்ப இருக்கிற இடத்துலயே இருந்துடலாமா? இல்ல புது வேலைக்கு போலாமா? ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இப்படி கொஞ்சம் மைண்ட செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒண்ணா தோணலாம். தேவன் இதுக்கெல்லாம் கவலைப்படாமலே இருக்கலாம். இதுதாங்க விஷயம். தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைய சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் நம்மளையே முடிவெடுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் முகப்பொழிவு பண்ணி நான் சொன்னதுல சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்படி செய்யலைன்னா இப்ப ரொம்ப அழகா இருந்திருக்க மாட்டேன். உண்மைதான். நான் உங்க எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதனால இது 30 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா இது இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் செஞ்சேன். ஆண்டவரே, இது சரியா? நீங்க இத செய்ய விரும்புறீங்களா? இத செய்யக்கூடாதா? நான் தவறா எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஜெபிச்சேன். கடைசியா ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவேளை உங்கள ஒரு சிலருக்கு தோணும், இல்ல அப்படி கடவுள் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா நம்மகிட்ட தான் யோசனை தவறா இருக்கும். நாம செய்யற ஒவ்வொரு அசைவுக்கும் தேவன்கிட்ட இருந்து வார்த்தையை பெறணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவ்வளவு அவசியம் இல்ல. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கார்.
என்னோட பசங்கலாம் இப்ப வளர்ந்துருக்காங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு சின்ன அசைவையும் சரி செய்ய நான் அவங்களுக்கு சொல்லி தர வேண்டியதில்ல. அவங்க வளரும்போது கத்துக் குடுத்த விஷயங்கள கடைபிடிச்சு அவங்களே செய்வாங்க. அதத்தான் தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவரா மாறும்போது, அவர் உங்களுக்கு சொல்றத விட, ஒரு குழந்தை கிறிஸ்தவரா நீங்க இருந்தப்போ உங்களுக்கு நெறைய சொல்லியிருப்பாரு. சில சமயம் நீங்க தேவனோட நெருங்கி நடந்தா கூட, அவர்கிட்ட வித்தியாசம் குறைஞ்சது மாரி தோணும். நான் இத முன்னாடியே அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில சாமானியமா நடக்க முடியாத விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு தேவன்கிட்ட இருந்து ஏதாவது கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும், சின்ன வயசுல நம்மள்ல பெரும்பாலோர் கேட்டிருக்கிறத நானும் கேட்டிருக்கேன். ஆண்டவரே! எனக்கு நீர் ஒரு வார்த்தையை மட்டும் காட்டும். அந்த சமயங்கள்ல ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள பெற்றிருக்கேன். அத டேவ் கிட்ட எடுத்துட்டு போய், நான் இதுக்காக ஜெபிச்சு என் வேதத்த திறந்தப்போ, அதுல பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்கிட்ட இத பேசினாருன்னு சொல்லுவேன். அதுக்கு அவரு, "நீ என்ன கேலி செய்றியா? வேடிக்கையா இருக்குன்னு" சொல்லுவாரு. அதே நமக்கு எதிரானவங்களுக்கு வேணும்னா, "துன்மார்க்கனுக்கு ஐயோ! அவனுக்கு கேடு உண்டாகும்." அட! இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு இன்னொரு விதத்துல தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நாம தேவனில் வளரும்போது, நாம் அவருடைய வார்த்தையிலும், அவருடைய ஆவியிலும், அவருடைய குணத்திலும் நடக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கிறத பழக்கமா கத்து தந்திருக்கோம். அதனால இப்ப அவங்களுக்கு குடுப்பது குறித்து நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. அவங்க எவ்வளவு குடுக்குறாங்க, இல்ல அவங்க என்ன குடுக்குறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்க மாட்டோம். அவங்க எல்லாம் தாராளமா குடுக்குறவங்களா இருக்காங்க. நேர்மைங்கிறது எப்பவுமே முக்கியமான ஒரு பெரிய விஷயம். அதுலயும் நம்ம குழந்தைகளுக்கு தங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்க கத்துக் குடுத்துருக்கோம். அதனால அவங்கள அப்படி பார்க்கறது சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க தங்களுடைய வார்த்தையை நிறைவேத்துறாங்க. வேதம் சொல்கிறது, "ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான்." நம்முடைய உலகத்துல இன்னைய காலகட்டத்துல மக்கள் தங்கள் வார்த்தையை காக்கத் தொடங்குனா என்ன ஆகும்? கிறிஸ்தவர்களும் பல நேரங்கள்ல உலகத்துல உள்ளவங்கள போலவே அநேக தடவை இதே தவற செய்றாங்க. பதிவு செய்து காட்டாம இருக்கிறது நல்லதுன்னு நெனைக்கிறோம். நான் அடுத்த வாரம் உங்களோட பேசுறேன்னு சொல்லி, அடுத்த வாரம் அழைக்காம மறந்துடுறோம். உண்மையிலேயே அது அவங்கள விட்டு விலகுறதுக்கும், தவிர்க்கிறதுக்கும் ஒரு வழியா மாறுது. நாம யாரையாவது அழைக்கிறோம்னு சொன்னா, அவங்கள அழைச்சு பேசிடணும். ஆமென். இப்ப நீங்க எல்லாரும் நினைப்பீங்களே, எனக்கு நெறைய ஃபோன் கால் வந்தது. திரும்ப உங்களுக்கு பண்ணணும். ஆனா, ஒரு சூழ்நிலையில இது கூட நம்ம தேவன பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு வழி. தேவன் எப்போதாவது நம்மகிட்ட ஒண்ண சொல்லிட்டு அத செய்யாம போயிடுவார்ன்னு நம்ம நெனைக்கிறோமா? இல்லையே! அதனால நாமும் அத செய்யக்கூடாது. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு தங்களுடைய சொந்த முடிவுகள அவங்களே எடுக்க அனுமதி தந்திருக்கேன். அவங்க காரியத்திலருந்து விலகியிருக்கேன். பல நேரங்கள்ல தேவன் உங்களுக்கே உங்களுடைய முடிவுகள எடுக்க அனுமதிக்கிறாரு. தேவன நேசிங்க. பிறகு நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க அப்படின்னு. அகஸ்டின் சொன்னத நான் விரும்புறேன். நீங்க உண்மையிலேயும் உண்மையாவே தேவன நேசிச்சா, அவர் செய்ய விரும்பாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. இது எல்லாம் உங்க உள்ளத்த பொறுத்தது. உங்க உள்ளம் சரியா இருந்தா, தேவன் எனக்கு செய்ய விரும்பாத உலகத்துல எதையுமே செய்ய எந்த நேரத்திலயும் நான் விரும்ப மாட்டேன். ஏன்னா, நான் செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்பாத விஷயங்கள நான் செஞ்சிருக்கேன். அது என் வாழ்க்கையில ரொம்பவும் சோகமான நேரமா இருந்திருக்கு. நான் செய்யக்கூடாதுன்னு தேவன் விரும்பாத ஒண்ண சமாளிக்க முயற்சிக்கிறத விட, சோகமானது எதுவுமே இல்ல. அது கஷ்டமான வேலை. தொடங்குனா அத முடிக்கணும். ஆக நீங்க எப்போ ஒரு படி முன்னேறுவதுன்னு கவனிக்கணும். அது தேவனுடைய திட்டம் தானாங்கிறத முதல்ல உறுதி செஞ்சுக்கணும். ஆனா நீங்க தவறு செஞ்சா அதுவும் பரவால்ல. ஏன்னா அதுல தேவன் திரும்ப உங்கள சரியான பாதைக்கு கொண்டு வந்துருவாரு. ஆமென். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் தேவன்கிட்ட இருந்து என்னுடைய ஒவ்வொரு நிலையிலயும் எந்த ஒரு விசேஷமான வார்த்தைய பெறணுங்கிறது தேவையில்லைங்கிறத தெரிஞ்சுகிட்டதுல இருந்து எனக்கு ரொம்பவும் ஆறுதலா இருந்தது. உண்மையிலேயே என்னால ஒரு முடிவே எடுக்க முடியும். அதுலயும் தேவன் என்ன நம்புறாரு. முடிவுகள எடுக்கிறதுல தேவன் உங்கள நம்புறாரு. ஆக இந்த புதிய வேலைக்கு போணுமா? இல்ல இங்க இந்த வேலையில இருந்துடணுமான்றத என்னால தீர்மானிக்க முடியும். நான் எப்படி முடிவு செய்யணும் ஜாய்ஸ்ன்னு கேட்கலாம். நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு வேலைக்குமான நன்மை, தீமை அம்சங்கள எழுதி அத சரி பார்க்கலாம். அத உங்க பரந்த பார்வையில பாருங்க. நான் இங்க வேலை செய்ய போனா கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்கும். அது என் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இருந்தது. ஆனா உண்மையிலேயே இங்க நான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அங்க இருக்கிற எல்லாரையுமே நேசிக்கிறேன். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் பணம் கிடைக்கும். இப்படி எல்லா விஷயத்தையும் நான் விட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மதிப்பா இருக்குமா? சில சமயம் நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கங்க. அப்ப தேவன் அந்த உரையாடலின் மத்தியில இருந்து உங்கள ஒரு நல்ல தீர்மானத்துக்கு கொண்டு வருவாரு. எதிலயுமே இறங்கி தீர்மானம் எடுக்க பயப்படாதீங்க. தயங்காதீங்க. எதுலயும் இறங்குறதுக்கு சிலர் ரொம்ப பயப்படுறதால நெறைய பேர் தாங்கள் என்ன செய்யணுங்கிறத கண்டுக்கிறது இல்ல. தேவ கிருபைய எப்படி
அங்கீகரிப்பதுங்கிறதையும், அது இல்லாத போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதையும் மெதுவா நாம கத்துக்கணும். இது உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். வாழ்நாள் முழுதும் நீங்க செய்யற சில விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள நிறுத்த காலங்கள் வரும். எதையாவது நிறுத்தணும்னு தேவன் விரும்பினா, அவருடைய கிருபை அத நிறுத்திடும். அதை எப்படி உணரணுங்கிறத நீங்க கத்துக்கிட்டா, அது என்னன்னு தெரிஞ்சா, தேவன் அந்த வேலைய முடிச்சு குடுத்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் 10 வருஷங்களுக்கு பிறகும் அத செய்ய முயற்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் தரேன். அநேக வருஷங்களா ஒவ்வொரு வருஷமும் நான் நாட்ட விட்டு வெளிய பயணம் செஞ்சுகிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு 3 முறை, 3 வாரங்களுக்கு 1 முறைன்னு. அத அதிக ஆசையோட செய்றேன். அதுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கேன். வேலை கஷ்டமா இருந்தாலும், ஜெட் லேக் மோசமா இருந்தாலும், உணவு மோசமா இருந்தாலும், அத நான் ரொம்பவும் ரசிப்பேன். ஒரு தேசத்துல 20 வருஷங்களுக்கு மேல ஒரு தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருந்து, அப்புறம் அந்த இடத்துக்கே போய் லட்சக்கணக்கான பேர் என் கூட்டத்துக்கு கூடி வந்தத பார்க்க பெருமையா இருந்தது. அவங்க எல்லாரும் என்ன தேடி வந்தது, அவங்க தொலைக்காட்சி மூலமா என்ன பார்த்ததால தான். அதுல எனக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைச்சது. எவ்வளவு பெரிய தாக்கத்த தொலைக்காட்சி ஏற்படுத்தி இருக்குன்னு எனக்கு நினைக்க தோணுச்சு. இது சில ஆண்டுகள் அப்படியே போயிட்டு இருந்தது. சுமார் 67 மிஷன் பயணங்கள விரும்பி செஞ்சிருக்கேன். பிறகு திடீர்னு ஏதோ ஒரு சமயம், இல்ல மெதுவா அப்படியே மிஷன் ட்ரிப் போறது பெருசா எனக்கு ஆர்வம் வரல. அப்புறமா இது இன்னும் மோசமாயிடுச்சு. நான் உண்மையிலேயே அதுக்கு பயப்பட ஆரம்பிச்சேன். நேரடியா சொல்லணும்னா, எனக்கு போகவே மனசு இல்ல. ஆனா நான் தொடர்ந்து போனேன். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலா இதுவரைக்கும் அதத்தான் செஞ்சுட்டு வரேன். சில நேரங்கள்ல நாமளும் அப்படித்தானே இருக்கோம். அதத்தான் நாம செய்றோம். ஏன் செய்றோம்னு நமக்கே தெரியல. ஆனா அதத்தான் தொடர்ந்து செய்றோம். ஆக ஒரு இடத்துக்கு போய் நாங்க ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு அவ்வளவு சுலபம் இல்ல. ரொம்ப செலவாச்சு. நமக்கான அனுமதிய மறுத்துட்டாங்க. பிறகு எங்களால அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியல. அவ்வளோ தொலைவுக்கு போய் எதுவுமே செய்ய முடியல. ஒரு தடவ நான் ஒரு இடத்துக்கு போனேன். கம்போடியாவுக்கு. எல்லா ஜனங்களும் அரங்கத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துல மின்சார கதவுகள் இருந்துச்சு. எல்லாரும் உள்ள போனதும் மின்சாரத்த துண்டிச்சாங்க. கதவ திறக்க முடியல. நானும் உள்ள போக முடியல. மின்சாரம் தொடர்புல இருந்தா தான் அந்த கதவ திறக்க முடியும். ஆராதனை குழுவும் உள்ள, ஜனங்கள் எல்லாரும் உள்ள. ஆனா நான் மட்டும் உள்ள போக முடியல. அப்ப நான் அரங்கத்துக்குள்ள போக ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க பின்புறத்துல இருக்கிற குப்பத்தொட்டி மேல ஏறி, வேலிக்கு மேல ஏறி குதிக்க விரும்பினா ஒழிய போக முடியாதுன்னு" சொன்னாங்க. நான் குப்பத்தொட்டி மேல ஏறி, வேலிக்கு மேல குதிச்சு உள்ள போனேன். நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்படி வேலை எல்லாமே இன்னும் இன்னும் கஷ்டமாயிட்டே போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் நான் இந்தியாவுல கருப்பு பட்டியல சேர்க்கப்பட்டேன். யாரோ எங்கேயோ என் பேர ஒரு நடக்காத லிஸ்ட்ல போட்டாங்க. அப்படின்னா நான் அங்க போகவே முடியாது. பெரிய கதைய சுருக்கி சொல்லணும்னா, ஆண்டவர் என்ன இந்த வேலைய இனிமே செய்ய விரும்பலங்கிறது தான். ஆக நான் அந்த முடிவுக்கு வந்தேன். அவர் இத செய்ய சொல்லும்போது என்னாச்சு தெரியுமா? எல்லாமே சரியா நடந்துச்சு. வாய்ப்புகள் தானா வந்தது. கதவுகள் தானா திறந்தது. எல்லாமே ஒழுங்கா சுலபமா நடந்துச்சு. இவ்ளோ சொல்றேன். யாராவது கேட்குறீங்களா? ஆனா அப்புறம் அப்படி ஒவ்வொன்னும் கஷ்டமா ஆக ஆக, ஒவ்வொரு விஷயமும் சவால்களா, எந்த ஆதரவும் இல்லாம, ஜெயமும் இல்லாம, அனுமதிகளும் மறுக்கப்பட்டு, விசாக்களும் கிடைக்காம இருந்ததால எனக்கு போகவே மனசில்ல. அப்படி இருக்க நான் முடிவெடுத்தேன். கடைசியா நான் விட்டுக் குடுக்கவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, நான் செய்யற வேலைய வேற யாராவது செய்ய போறத பார்த்துட்டு இருக்கணும். அது எனக்கு சுத்தமா புடிக்கல. நான் ஒரு விஷயத்த நெடுங்காலமா பண்ணிக்கிட்டு வரும்போது, அதுக்கு நாம அடிமை மாதிரி ஆயிடுறோம். அது எப்படின்னா, நம்மள்ல ஒரு பகுதி அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஆனா, இன்னொரு பகுதி அத தொடரணும்னு சொல்லும். அத வேற யாருக்கும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லும். கடைசியா எனக்கு அந்த நேரத்துல 70 வயசாயிடுச்சு. நான் முடிவெடுத்தது என்ன தெரியுமா? தேவன் நான் இனிமே இத பண்ணணும்னு நினைக்கலன்னு நெனச்சேன். காரணம் என்னன்னா, ஒரே காரணம் தான். அது எனக்கு ரொம்ப நேரமும், எனர்ஜியும் எடுத்தது. உங்க வாழ்க்கை முழுக்க ஒரு வரம்புக்கு தான் எனர்ஜி இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க எல்லா எனர்ஜியும் இங்க செலவிட்டா, அடுத்த படிக்கு போக பலன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இப்போ எனக்கு 80 வயசு ஆகுது. அதனால தேவன் அத நிறுத்த சொல்லிட்டாரு. ஏன்னா, அது என் சரீரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. விமான பயணத்தால ஏற்படுற உடல்நல பாதிப்புகள கடக்க அதிக நாட்கள், அதிக காலம் எடுத்தது. ஒரு விஷயத்த உங்களோட நான் பகிர விரும்புறேன். ஒரு முட்டாள் மட்டுமே அவங்க எப்பவும் செய்யறத எப்ப வேணாலும் செய்ய முடியும்னு நெனப்பானாம். உங்கள சிலருக்கு
இத கேட்கறதுக்காகவே இங்க வந்த தினத்த அர்த்தமுள்ளதா மாத்திருக்கோம். ஒரு முட்டாள் மட்டுமே தாங்கள் எப்பவும் செய்யறதை எப்ப வேணாலும் செய்ய முடியும்னு நினைப்பான். உங்ககிட்ட இத சொல்ல விரும்புறேன். தேவன் ஒரு விஷயத்த முடிச்சிட்டாருன்னா, நீங்களும் அதோட முடிச்சுக்கணும். இல்லனா அத தொடர்ந்தா, அது அப்புறம் ரொம்ப கஷ்டமான, கடினமான வேலையாயிடும். நிதானமா இருங்க. நிம்மதியா இருங்க. தேவன் உங்கள என்ன செய்ய விரும்புறாருன்றத கண்டுபிடிக்க முயற்சிக்கிறதுக்கு அவ்ளோ பெரிய காரியம் ஆக்காதீங்க. அது மிச்சம் இருக்கிற காலங்கள வீணாக்கிடும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் தன்னுடைய மிஷனரி பயணத்துல இருக்காரு. அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு நகரங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பவுல் தான் போற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பெரிய ஜெப கூட்டத்த நடத்தியதா வேதத்துல சொல்லப்படுற எந்த ஒரு இடத்தையும் நான் பார்க்கல. அவர் அப்படியே தான் போனாரு. அதுல சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய பயணத்துல இருந்தப்போ 2 இடங்களுக்கு போக முயற்சி செஞ்சப்போ, வேதம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போக விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லுது. அவர் அவங்கள ஆசியாவுக்கு போக விடல, பித்தினியான்ற நாட்டுக்கும் போக விடல. இதுல ரொம்பவே தனி சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தா, அவங்க எங்க போகணும்னு தெரிஞ்சுக்க பெரிய ஜெபக்கூட்டம்லாம் நடத்தல. அவங்க அப்படியே சும்மா போய்க்கிட்டே இருந்தாங்க. எப்பவும் எதுவும் சரியா இருக்காது. தவறு எப்ப நடந்ததுன்றதையும் புரிஞ்சுக்கணும். சிலர் ஒரு தவறு பண்ணாம இருக்கணுன்ற பயத்துல எதுவும் செய்யாம இருக்கீங்க. நீங்க ஒருபோதும் வெளிய வந்து தவறு செய்ய வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு நான் உங்கள நிம்மதியா இருக்க வைக்க போறேன். நீங்க சில சமயங்கள்ல தவறு செய்வீங்க. அதனால அத பத்தி கவல பண்ணணும்னு அவசியம் இல்ல. இனிமேலும் நான் தவறு செஞ்சிருவேனான்னு கேட்க தேவையில்ல. ஒண்ணு சொல்றேன், காலப்போக்குல நீங்க சில சமயங்கள்ல தவறு செய்வீங்க. இது போல ஒரு தோழி என்கிட்ட, "நான் குழந்தை பெத்துக்க போறேன். அது வலிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நெனைக்கிறேன்னு" சொன்னாங்க. நான் சொன்னேன், "இனிமே அத பத்தி நீ பயப்பட்டு பிரயோஜனம் இல்ல. அது வலிக்கத்தான் செய்யும்னு." சில விஷயங்கள ஏத்துக்கிட்டு நாம அத எட்டி போய் நம்முடைய வாழ்க்கைய தொடர வேண்டியது தான் முக்கியம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம தவறா நடக்கிற நேரங்கள் இருக்கு. அது ஒரு பூரணவாதிக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அவங்க சில நேரங்கள்ல தவறா இருக்கிறத ஏத்துக்கிறதுல ரொம்ப பிரச்சனைகள சந்திப்பாங்க. என்ன தெரியுமா? தவறு செய்யறதுன்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி. சில சமயத்துல நாம சரியா செஞ்ச விஷயங்கள விட, நாம தவறா செஞ்ச விஷயங்கள்ல இருந்து தான் நாம அதிகமா கத்துக்கிறோம்ன்றது தான் உண்மை. ஆமென். இப்படித்தான் நான் சில விஷயங்கள தவறு செய்யும்போது நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி வேதம் நமக்கு செய்ய வேண்டிய செயல்கள உணர்த்தும். ஆக, நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புறது என்னன்னா, நீங்க உங்கள தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். ரோமர் 12:1ல ஒரு விசேஷ ஜெபம் இருக்கு. அது சொல்லுது, "அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் எல்லாரும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, அறிவு சார்ந்த புத்திசாலித்தனமான." ஆகவே அவர் சொல்கிறார், உங்களுக்குண்டான அனைத்தையும், அது எதுவானாலும் அனைத்தையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று. அனைத்தையும் ஒவ்வொரு காலையிலும் நான் கர்த்தரிடம், என்னிடம் உள்ள அனைத்தும் உம்முடையதுன்னு சொல்வேன். வேதம் சொல்லுது, அவர் கொண்டிருக்கும் அனைத்தும் நமக்கு சொந்தம்னு. ஆகவே நான் அவர்கிட்ட, என்கிட்ட உள்ள அனைத்தும் உம்முடையது, உம்மிடம் உள்ள அனைத்தும் என்னுடையதுன்னு சொல்வேன். உங்க பணம் உங்களுடைய பணம் அல்ல. தேவன் உங்களுக்கு எந்த பணத்தையும் கொடுக்கலனா, உங்ககிட்ட எந்த பணமுமே இருக்காது. எல்லாமே உண்மையிலேயே அவருடைய பணம் தான். ஆனா நீங்க அவர்கிட்ட, "நீர் விரும்பினால் வேண்டான்னு எனக்கு சொல்லுங்கன்னு" கேட்கணும். நாம் நம்முடைய பணத்தை வச்சு சில சமயம் கேவலமா நடந்துக்கிறோம் இல்லையா? நேரம். தேவன் உங்களுக்கு நேரம் கொடுக்கலனா, உங்களுக்கு எந்த நேரமும் இருக்காது. உங்க நேரத்த அவருக்கு குடுங்க. "என் நேரத்த நான் என்ன செய்ய நீர் விரும்புறீர்ன்னு" கேளுங்க. உங்க கண்கள, உங்க காதுகள அவருக்கு குடுங்க. நீங்க என்ன பார்க்குறீங்க? நீங்க என்ன கேட்குறீங்க? அவர் உங்களுக்கு காதுகளை தொலைக்காட்சியோ, திரைப்படங்கள காட்டுற குப்பைகளையோ பார்க்கறதுக்கும், அசுத்தமானவைகள பார்க்கறதுக்கோ குடுத்தாரான்னா, இல்ல. தொலைக்காட்சியில குப்பைகள பார்க்கவும், படங்கள்ல அசுத்தமான விஷயங்கள கேட்கவும் அவரு காதுகள உங்களுக்கு குடுக்கல. நீங்க பார்க்கக்கூடாதவற்றை பார்க்க அவர் உங்களுக்கு கண்கள குடுக்கல. அனைத்தையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. இதுதான் அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிற வழி. பிறகு வேதம் உங்களுக்கு சொல்ற விஷயங்களுக்கு கீழ்ப்படிகிறீங்கன்றத உறுதிப்படுத்திக்கோங்க. எனக்கு ஒரு தோழி இருந்தா. அவ தனிமையில இருந்தா. அவ 50 வயசுக்குள்ள இருக்கிற அழகான பெண்மணி. ஆனா அவ திருமணம் செஞ்சுக்கவே இல்ல. "ஆண்டவரே, என் வாழ்க்கையில உமது சித்தம் என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கையில் நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே?" அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா. பிறகு ஒரு நாள் தேவன் சங்கீதம் 100 வசனம் 2க்கு கொண்டு போய் வாசிக்க வச்சிருக்காரு. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுன்னு.
தேவன் அவளுக்கு சொல்றது இதுதான்னு அவ தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையோட எஞ்சிய பகுதியை அவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்பினா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய். இன்று உலகெங்கிலும் உள்ள எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதே சமயம் வேதத்துல உங்களுக்கு சொல்ற சில அடிப்படை விஷயங்களை கூட நீங்க செய்யாம இருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்தியோடு இருங்க, போதும் என்று இருங்க. இந்த 2 வார்த்தைகளை ஆராய்ந்தா அவற்றுடைய அர்த்தம் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும். உங்கள எத்தனை பேர் திருப்தியோட இருக்கீங்க? நாம வாழற மேற்கத்திய சமுதாயம் நம்ம திருப்தி அடையாம வளர்த்துட்டதால நாம எப்பவும் இன்னும் 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 வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். போதும் என்று இருங்கன்னு ஆலயத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட, சில வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, அப்ப நான் இந்த ஊழியத்துல நல்ல இடத்துல இருந்தேன். அதுக்கும் மேலா இந்த கேள்வி எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க. இப்போ உங்க தரிசனம் என்ன? அடுத்தது என்னன்னு இத கேட்டு நான் சோர்ந்து போயிட்டேன்னு அவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா, எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு அப்படி ஒண்ணுமே இல்ல. நீங்க பெரியதும் புதிதுமான தரிசனம் இல்லாம ஆவிக்குரிய பிரகாரமா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எப்பவுமே மத்தவங்க உங்கள உணர வைப்பாங்க. அது என்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சு. அதனால நான் ஆண்டவர்கிட்ட போய் இத பத்தி கேட்டேன். ஆமா, ஒருவேளை என்னோட பாதை தப்பா போயிடுச்சான்னு. ஒருவேளை எனக்கு புதுசா ஏதாவது தரிசனம் தேவைப்படுதான்னு நெனச்சேன். ஆனா பாருங்க, அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு. எனக்கு குடுத்த தரிசனத்துல நான் வாழறேன். தேவன் என்ன செய்ய அழைத்தாரோ, அதத்தான் இப்ப நான் உங்களுக்கெல்லாம் செஞ்சுகிட்டு வரேன். அவர் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தால தான் உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியுது. நீங்க பல நேரங்கள்ல ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, அப்ப தேவன் உங்கள அந்த இடத்துல உண்மை உள்ளவங்களா இருக்காங்கன்னு தான் சொல்லுவாரு. ஆனா நெறைய பேரு பிரச்சனை சம்பாதிக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறதுல மட்டுமே திருப்தி அடையறது இல்ல. அவங்க எப்பவுமே புதுசா ஏதாவது காரியத்த செய்யணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய சொல்றத மட்டும் செய்யுங்க. அதுக்கான முடிவுகள் உங்க கையில தேவன் குடுத்திருக்காருங்கிறத மட்டும் நம்புங்க. தேவனுடைய சத்தத்துக்கு உங்க முழு இருதயத்தோடு செவி கொடுங்க. வேதம் சொல்ற பொதுவான விஷயங்கள, பொதுவான காரியங்கள சரியா செய்றீங்களான்னு நிச்சயம் பண்ணி, போதும் என்று இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. இப்ப என்ன சொல்றேன்னு கவனமா கேளுங்க. இங்க நான் முடிவுக்கு வரப்போறேன். நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருங்க. நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருங்க. ஆமென். இப்ப கேளுங்க. நீங்க இன்னைக்கு இங்க இருந்துகிட்டு கிறிஸ்துவ உங்க ரட்சகரா ஏத்துக்கொள்ளாதிருந்தா, தயவு செஞ்சு ரட்சகரா ஏத்துக்கிற தீர்மானத்தை எடுக்காம வீட்டுக்கு போகாதீங்க. நீங்க இன்னும் அந்த முடிவை எடுக்கலைன்னா, இங்க உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புறேன். வேதம் சொல்வது என்னன்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்ன்னு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம் பாவங்களை சுமந்து நமக்கான தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். இதை விட நல்ல செய்தி வேற என்ன இருக்க முடியும்? ஆக கேளுங்க. நீங்க இன்னைக்கு இங்க இருந்து ஜாய்ஸ் நான் கிறிஸ்துவ என் ரட்சகரா ஏத்துக்க விரும்புறேன்னு சொன்னா, உங்க கைய மட்டும் உயர்த்தி காட்டுங்க. நான் உங்க இடத்த பாக்குறேன். உங்கள முன்னாடியோ இல்ல வேற எதுக்கோ அழைக்க போறதில்ல. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைய மேல தூக்கி காட்டுங்க. நான் பாக்குற அளவுக்கு உயரமா அங்கங்க கைகளை பாக்குறேன். இப்போ உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிங்க. அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவை அனுப்பியதற்கு நன்றி. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களுக்கு நீர் விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறீர். என் வாழ்க்கையில் நீர் வேண்டும். என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரியும். இப்போது நான் இருக்கும் வழியில் என்னை அப்படி ஏற்றுக்கொண்டு, நீர் என்னை எப்படி இருக்க விரும்புகிறீரோ அப்படியே என்னை வளைந்து கொள்ளும். நீர் என்னை நேசிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். நான் பரலோகம் வந்து அந்த பயணத்தை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க விரும்புகிறேன். ஆமென். தேவனுக்கு ஒரு பெரிய மகிமையை செலுத்துங்க. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.